ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு முறுமுறுன்னு உள்ள கறி முட்டை சுருக்கா தான் இன்றைக்கி செய்திருக்கோம். அதை தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 1.5 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அது கூட ஒரு அரை முறி தேங்காய், ஒரு முட்டை, ஒரு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து கறி குழம்பு இன்றைக்கி இதில் மிக்ஸ் பண்ணனால அதில் உள்ள உப்புமே இருக்கனால உப்பை கொஞ்சம் குறைச்சி போட்டுட்டு கறி குழம்பு கொஞ்சம் ஒரு கிண்ணி எடுத்து ஊற்றிருக்கு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதை அரைச்சதை ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அதில் வந்து ஒரு 4-5 துண்டு கறி எடுத்து குட்டி குட்டியாக குட்டி பீஸாக எடுத்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இதை விட கூடுதலாக வேணாலும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த முட்டை சுருக்காவுக்கு தேவையான பச்சை மிளகா, கருவேப்பிலை, பல்லாரி எல்லாமே வந்து நல்லா குட்டியாக வெட்டி போட்டோம்னா அந்த எண்ணெயில் வெந்துடும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாமே போட்டு நல்லா அந்த குழம்பு மாவு எல்லாத்துலேயும் படைய மாதிரி நல்லா ஆப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 10-20 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிங்கன்னா நல்லா அழகாட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகி மாவும் கொஞ்சம் கட்டியாட்டு நல்லா அழகாட்டு வரும். கொஞ்சம் கட்டியாக முட்டை சுருக்காக ஊற்றினோம்னா வந்து மொறுப்பாக நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து 10 நிமிஷம் ஆனப்புறம் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம சட்டியில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி எல்லா குழியிலையுமே வந்து ஒரு அரை குழி கொஞ்சம் மென்னைக்கு மேலே வரைய மாதிரி ஊற்றிருக்கேன். ஏன்னா மூடி போட்டு நம்ம இன்றைக்கி முட்டை சுருக்காக பொரிச்சு வரும்போது அழகாக முட்டை சேஃபில் நல்லா உருண்டையாக வரும். எல்லாத்துலேயும் ஊற்றி அதெல்லாம் மூடியை போட்டு மூடியாச்சு. அதுக்கப்புறம் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது, பரட்டி போடும்போது அதில் இன்றைக்கி உள்ள முட்டை சுருக்காவில் வந்து கலருமே வந்து நல்லா சூப்பராட்டு ப்ரௌன் கலரில் அழகாட்டு வந்திருக்கு. அதே மாதிரி சாப்பிடும்போது மொறுப்பாட்டு டேஸ்ட்டாக இருந்து அரை மணிக்கு ஆன பிறகுமே அந்த மொறுப்பு போகலை. அந்த கறி வந்து 1-2 கடிபடும்போது அது கூட அந்த வெங்காயம், கருவேப்பிலை, அந்த பச்சை மிளகா வாசனை எல்லாமே சூப்பராக இருந்து செய்து பார்த்தேன். நல்லா இருந்து இன்றைக்கி டேஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் இதை வந்து செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு உள்ளதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் இன்னும் பல வீடியோவை நம்ம சேனலில் போடலாம். டேஸ்ட்டு அந்த உள்ள வெங்காயம் வந்து உண்மையுமே நல்ல டேஸ்ட் நல்லாயிருந்து. கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உள்ளதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம்.